உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 3 மாதங்களும் அற்புதமாய் நடத்தி வந்த தேவன், இந்த மாதத்தின் கடைசி ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பாடல்களுக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்தில் எல்லா பாடல்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வர்ஷிப்காய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அபிஷேக வல்லமைகளை ஆண்டவரே வரங்களை ஊற்றி ஆண்டவரே சபை முழுவதும் நிறைவாய் இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாய் ஆண்டவரே தேவன் தாமே இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமுள்ள வார்த்தை புறப்படட்டும். ஆண்டவரே, நீர் பேசும் பெரிய காரியங்களை செய்யும், அற்புத அடையாளங்களை செய்யும். சபையிலே ஆண்டவரே ஆவியானுடைய ஆளுகை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஆவியானவரே விண்ணப்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காணிக்கையின் பகுதி ஆண்டவரே, அறிவிப்பின் பகுதி எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் மகிமை ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தெய்வீக பிரசன்னம் வல்லமை அபிஷேகம் ஆண்டவரே நிறைவாய் இருக்கும்படியாய் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாய் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் அதே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் அதே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க,
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சொர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சொர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் அழிந்திட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே. எல்லா கரங்களை தட்டி பாடலாமே. இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவுமே அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவுமே அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. நம்ம யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் தேவனின் நடந்தோம், யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் தேவனின் பலனடைந்தோம், சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார், சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார், கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை. எல்லா கரங்களை தட்டி பாடல, தெரிஞ்ச பாட்டு தானே. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார், தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம், தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம்,
கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷிக்கிறே. தூதர்களும் உணவா உந்தன் ஜனங்களை போஷிக்கிறே. நீ போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் கர்த்தாவே. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி. எல்லா வாயில் திறந்து சொல்லாமே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னுள்ளம் தேவன் பொங்கி வழியுதே. இயேசுனை ரட்சித்தால் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் இந்த துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். வல்லமை உண்டே உண்டே
அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே இந்த மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே 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 லரிதோ சந்தரலபா ஓ ரிதோ நன்றி ஓ ரினோ நன்றி அப்பா ஓ சந்தரலபா ஓ துயமா கண்ணத்திலவ ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றா அந்த பிலாத்தோ கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறா அந்த பிலாத்தோ கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார் ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கலை போரே என் இயேசு குருசை சுமந்தி என் நேசர் கொள்கலா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார் பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலம் கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நொந்து மருளுகிறே
கூட்டம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் Yes Lord, நன்றி ஆண்டவரே. ஜொலி தீரும் சுத்த ஜோதியே, ஆருவியே யுவேளையில் ஆடி அணைஞ்சம் வாரீரோ, ஆருவியே யுவேளையில் ஆடி அணைஞ்சம் வாரீரோ, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, கொள்ளாத கூட செய்கிறார், நற்பீதானம் அருள்வார், கொள்ளாத கூட செய்கிறார், நற்பீதானம் அருள்வார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இது யாருடைய காரியம்னா ஆண்டவர் தான் சொல்கிறார். இந்த நாட்களில் நாம் எல்லாரும் 2 நாளுக்காய் ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவருடைய மரணத்தை குறித்து இங்கே அறிவிக்கிறார். அவர் மரிக்க போகிறாரு, மரித்து உயிர்த்தெழுக்க போகிறாரு, பாடுபட போகிறாரு. அவர் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவருக்கு நிறைவேற போகிறத குறித்து என்ன செய்கிறார்னா சீஷர்களுக்கு சொல்கிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அதன் பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறார். கோதுமை மணி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கோதுமை மணி. அவரை குறித்து தான் அவர் சொல்கிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அதன் பலனை கொடுக்காது. இதை சீஷர்களுக்கு சொல்கிறார். சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பேதுரு, பிலிப்பு இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, உங்களை தேடின்னு வராங்க, ஜனங்க உங்களை தேடின்னு வராங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க ஊழியத்தில் அவரை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார். அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோதுமை மணியாதுன்னு நிலத்தில் விழுந்து சாகணும், அந்த நேரம் வந்துடுச்சு. அவருடைய மரணத்தை குறித்து அவர் சொல்கிறார். இவங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லை, என்ன சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்லாம் சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மரித்து உயிர் தேழணும், நான் மரித்தாதான் உங்களுக்கு ஒரு நிறைய பலன் கிடைக்கும், நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்களுடைய பாவங்களுக்காக நான் மரிக்க போகிறேன். அந்த அதிகாரம் அப்படியே வாசனை வந்தீங்கன்னா அதை தான் சொல்லுவார். அந்த காரியங்களுக்காக நான் மரிக்க போகிறேன், அந்த காரியங்களுக்காக நான் செய்ய போகிறேன், பிதாவுடைய சித்தத்தின்படி நடக்க போகுது எல்லாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்லி என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, அவர் அந்த மாதிரி அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போகிற நேரங்களில் நாம் என்ன காரியங்கள் எல்லாம் நாம் எப்படியெல்லாம் இருக்கணுன்றதுக்காக அந்த காரியத்தை குறித்து அவர் என்ன செய்கிறார்னா வெளிப்படையாய் பேசுகிறார். ஆவியானவர் பேசும்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா இப்போது அந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு சொன்னாக்கா, அதே 12:35-36 வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்து போகிறார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, அவர் மரிக்கும் பொழுது அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போயிட்டார்னா நாம் எல்லாரும் அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம யாருன்னா ஒளியின் பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். நம்ம யாராக இருக்கிறோன்னா ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒளியின் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், நான் மரித்து போய் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் இல்லைன்னா இடரல் ஆகிடுறாங்க. அந்த வேதத்திலே நீங்கள் வாசிங்கன்னா ஊழியக்காரங்களே அவரோட இருந்த சீஷர்களே இடரல் ஆகிடுவாங்க. பேதுரு சொல்வார், போயிட்டாருப்பா ஆண்டவர், வாங்க நம்ம திரும்ப போய் மீன் பிடிக்கலான்வாங்க. அப்போ இப்படி காரியெல்லாம் நடக்கும்னா ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும்.
தெரிஞ்சதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒளி உங்களோட இருக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும்னா விசுவாசத்தில் அதிகமாக இருக்கணும் அப்படின்றாரு. விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்காதீங்க, நல்ல விசுவாசமாக இருங்க அப்படின்ட்டு அதை தான் சொல்கிறாரு. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் என்ன செய்யணும், ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்துல விசுவாசமாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் ஆண்டவர் மறித்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் எங்கே வர போகிறாரு அப்படின்லாம் சீஷர்கள் நினைக்க போகிற காரியங்களை அவர் அதையும் சேர்த்து சொல்கிறார். நீங்கள் விசுவாசமாக இருங்க. அப்போ அந்த ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்னா விசுவாசத்தில் அதிகமான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அவிசுவாசிகளாய் நாம் இருக்கக்கூடாது. அதை ஆண்டவர் விரும்புறதில்ல. நம்மள விசுவாச பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒளியின் பிள்ளைகளாக இருங்க, நம்ம ஒளியில் இருக்கிறவங்களா இருக்கணும். இருள் நம்மையே அணுகக்கூடாதுன்றார். இருளில் நீங்கள் போகாதீங்க, இருள்கிட்ட சேராதீங்க, அதனால் இருளில் இருக்கிறவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒளியின் பிள்ளைகளாய் இருங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்க அப்படின்னு அந்த வார்த்தைகளை சொல்கிறார். அதுலேயே 44, 45, 46 வசனத்தில் சொல்கிறாரு. மறுபடியும் இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவர் இடத்திலும் விசுவாசமாக இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். எவனோ இருளில் இராதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்க வந்தேன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னிடத்துல விசுவாசமாக இருந்தீன்னா நான் உன்னோட இருப்பேன். அதுதான் ஒளி உங்களோட இருக்கன்னா இயேசு கிறிஸ்து தான் ஒளி. இதில் போன மாதம் பார்க்கும் பொழுது அவர் எப்படி இருந்தார்னா, வெளிச்சத்தை குறித்து யோவான் சாடகனை குறித்து பார்த்தோம் இல்லையா? அது வெளிச்சம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒளி அப்படிங்கிறாரு. அந்த ஒளியில் நீங்கள் வாங்க. இப்போ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இருளில் நடந்தால் நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? கண்ணு தெரிஞ்சால் கூட கண் இல்லாதவங்க போல் தான் நடப்போம். ஐயோ எந்த பொருள் எங்கே இருக்குதோ, எந்த பொருள் எங்கே வச்சோன்னு. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருளில் நடக்கிறவனுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருங்க, ஒளியின் பிள்ளைகளாக இருந்து விசுவாசமாக இருங்க, என்னை பின்பற்றுங்க. என்னுடைய ஒளிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கனாக்கா இடரல் அடைய மாட்டீங்க, இடரல் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் சொல்கிறாரு, என்னிடத்துல விசுவாசமாக இருங்க, பிதாவினிடத்துல விசுவாசமாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன நிறைய காரியம் இல்லை, இந்த 2 காரியத்திலே ரொம்ப அதிகமாக ஆழமாக பேசுகிறாருன்னா, இது அவர் சிலுவைக்கு போகிறாரு. சிலுவைக்கு போகக்கூடிய நேரம் இது. அடுத்து கொஞ்சம் 4 வசனங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா குருத்தோலைக்கு போயிடுவார். குருத்தோலை ஞாயிறு வரா மாதிரி குருத்தோலையில் அவர் பவனி போய் அங்கே சிலுவையில் மறிக்க போகிற பாடுகளை உபத்திரவங்களை பட போகிறதெல்லாம் குறித்து அவர் இப்போவே பேசிடுவார். இல்லை இன்னும் நிறைய காரியம் வேதத்தில் வாசிங்கன்னா அவர் மறிக்க போகிறது, அவர் சிலுவையில் அறைய போகிறாங்க, காட்டி கொடுக்க போகிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவார். திராட்சை ரசத்தை அவருடைய ரத்தமாய் கொடுப்பார். இதையெல்லாம் என்னுடைய வருகைக்கு நினைவு கூறுங்க. இது லெந்து நாட்கள்ன்றதுனால நாம் இதை தியானிக்கணும். இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? இந்த நாட்கள் நிறைய பேர் இதை அனுசரித்து நிறைய காரியங்களில் கடந்து வராங்க. அப்போ ஆண்டவருடைய இது பாடு மரணங்களை குறித்து தானே காரியம். இந்த காரியம்தான் நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு தேவையான காரியம். நம்ம ஆசீர்வாதம் கேட்கலாம், மற்ற காரியங்களை பெற்றுக்கொள்ள விரும்பலாம், நம்ம நிறைய வீடு கேட்கலாம், நிறைய கேட்கலாம், அது உண்மைதான். ஆனாலும் நாம் நமக்குரிய காரியம் எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் இருக்குது. அப்போ அந்த பரலோகத்துக்குரிய காரியத்தை நாம் இங்கேயே பெற்றுக்கொள்ளணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒளியில் இருங்க, நான் மறிக்க போகிறேன், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாக போகிறது, அது செத்தாதான் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவருடைய பாடுகள் ஆரம்பிக்கிறது. அவர் அந்த மலைக்கு அந்த சிலுவைக்கு போயிட்டு சிலுவையிலேருந்து பாடுகளை அனுபவித்து அவர் மறிக்க போகிறார். அதை குறித்து ஆண்டவர் இந்த சீஷர்களோட மற்றவர்களோட பேசுகிறாரு. அப்போ இந்த நாட்களில் நாம் என்ன செய்யணும்னா, அந்த சிலுவை குறித்து நாம் தியானித்து கொண்டு வரணும். அந்த சிலுவை பாடுகளை நினைவு கூறணும். ஏன் நினைவு கூறணும்னா, அதுதான் நமக்கு பரலோக ராஜ்யத்துக்குரிய வாசல். அது அந்த வாசலில் நாம் பிரவேசிக்கணும்னு சொன்னால் நம்ம இந்தபடிப்பட்ட ஒளியில் ஆண்டவருடைய ஒளியில் நடக்கணும். நாம் இருளுக்கு போகக்கூடாது. அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ இருளில் நடக்காத, இருளுக்கு போகாத, இருளை விட்டு ஒதுங்கி என்ன செய்யுங்கன்னா, இருளை விட்டு ஒதுங்கிட்டு ஒளியிலே இருங்க அப்படின்னு ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து
சொல்கிறாரு. அதனால தான் ஒளியின் பிள்ளைகளாக இருங்க. நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். நான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக தான் மரிக்க வந்தேன். நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் மரித்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். நிறைய வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? நிறைய தியானிக்கும் பொழுது அவர் நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே வருவார். அப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால் அவர் பாடு மரணத்துக்கு கடந்து போகிறார். அந்த பாடு மரணத்தை குறித்து நாம் அறிக்கை செய்து அதை நாம் நினைவு கூறும் பொழுது தான் நாம் பரலோக வாசலுக்கு போக முடியும். நாம் பரலோக வாசல் நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். நாம் எல்லாத்தையும் சந்தோஷமாக கேட்கலாம், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதை குறித்து தவறே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அதையும் செய்யணும் இதையும் செய்யணும். நம்ம ஆண்டவருக்குள்ளேயும் பரிசுத்தமாக இருக்கணும், அவருடைய வெளிச்சத்துக்குள்ளே இருக்கணும், விசுவாசத்துக்குள்ளே இருக்கணும், பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தில் நாம் நடக்கணும். அதை தான் ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். நம்ம யாருனாக்கா நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இன்னும் வாசிக்க போனால் நிறைய சொல்வார். யோவான் புஸ்தகத்தில் 17 வாசிங்கன்னா அவங்க இந்த பூமிக்கு நான் எப்படி பரலோகத்துக்கு போகிறேனோ அதை மாதிரி என் பிள்ளைகள் பரலோகத்துக்கு வரக்கூடியவங்க, இந்த பூமிக்குரியவங்க அல்ல அப்படின்னு நிறைய காரியம் சொல்வார். அந்த 17 வாசிங்கனாக்கா அழகாக அவர் சீஷர்களையும் நம்மை குறித்தே பேசுவார். நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார், நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருப்பார், நமக்காக எல்லாவற்றையும் விலக்கி சொல்லிக்கொண்டே இருப்பார். இவங்க என்னுடைய பிள்ளைங்க, இவங்க என்னுடைய காரியத்தில் இருக்கிறாங்க, உலக மக்கள் இல்லை, இவங்க உலகத்தில் இருக்கிற காரியம் இவங்களுக்கு அல்ல, நிறைய சொல்லுவார் ஆண்டவர். அப்போ அதை சொல்லி 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 ஆண்டவர் என்ன செய்வார்னா பரலோக வாசலுக்கு நம்ம நேராக திருப்புறாரு. இப்போ நாம் எல்லாரும் பரலோக வாசலுக்காய் நம்ம பிரவேசிக்கக்கூடியவங்க. அந்த வாசலுக்குள்ளே போகணுன்னு சொன்னால் இந்த வேதத்தின்படி நம்ம நடக்கணும், இந்த வேதத்தின்படி நாம் விசுவாசிக்கணும், இந்த வேதத்தின்படி நம்ம கிரியைகளை செய்யணும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கணும். வேறு ஒன்றும் நம்மளுடைய காரியத்தில் ஆண்டவரே எதிர்பார்க்கறதில்ல. அவருக்குடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா அவர் எல்லாத்தையும் சந்தோஷமாக அவங்க பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாகவே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நிறைய விரும்புகிறார். அதை தான் இங்கே பேசுகிறாரு, ஒளியின் பிள்ளைகளாக இருங்க அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒளியில் என்ன சொல்கிறாருனாக்கா 1 யோவான் 1 அதிகாரம் 4, 5, 7, 8, 9 வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அது ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. விசுவாசிக்கும்படி சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இது யார் சாட்சி சொல்கிறாருன்னு சொன்னால் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். அவரே ஜீவ ஒளியாக இருக்கிறாரு, அவரே நமக்காக தான் ஒளியாக வராரு, நம்முடைய பாவங்களுக்காக தான் ஒளியாக வராரு, நம்மை மீட்டு எடுப்பதற்காக தான் ஒளியாக வருகிறாரு. அந்த ஒளியில் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அதை தான் லாஸ்ட்டாக சொல்கிறாரு, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. அவருக்குள்ளே நாம் இருந்தோம்னா பிரகாசமாக இருப்போம். நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல வேதத்தை வாசித்து தியானித்து அதுபடி நடக்கிறவங்க அவங்களெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் ஒரு தனி பிரகாசம் தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் தெரியாது, ஒரு மாதிரி சோர்வானதெல்லாம் தெரியாது. நல்ல ஊழியக்காரங்களாம் பாருங்கள், நல்ல பிரகாசமாக இருப்பாங்க அவங்க முகம். ஏன்னா அவங்க அந்த ஜெபத்திலே இருப்பாங்க, அதாவது தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா நல்லா பிரகாசமாக இருப்பாங்க. நமக்கும் அந்த ஆண்டவர் பிரகாசத்தை வந்து நம்மளும் ஜெபத்திலேயே ஆண்டோடைய காரியத்திலே நம்ம அதிகமாக நடந்து ஜெபத்திலே இருந்து நல்லா விசுவாசமாக வேத வாசித்து அதன்படி கீழ்ப்படிஞ்சிடணும்னா நமக்குள்ளே அந்த பிரகாசம் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு கூட ஆண்டவர் அந்த பிரகாசத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த பிரகாசம் முதல்ல யார் கிடச்சுன்னா மோசேக்கு தான் கிடச்சிது. மோசே சீனாய் மலையிலேருந்து வரும் பொழுது இஸ்ரவேல் மக்களால் மோசையை பார்க்கவே முடியலை. ஐயோ உன் முகத்தை பார்க்க முடியல, எங்களுக்கு கண்ணு கூசுதுன்னுவாங்க. அப்போ ஏன்னா அவர் 40 நாள் அந்த சீனாய் மலையில் தேவனோடவே சஞ்சரிக்கிட்டுன்றார். அந்த பலகையில் அந்த வார்த்தைகளை வாங்குற வரைக்கும் சீனாய் மலையில் தேவனோடவே இருந்திருக்கிறார். அந்த பிரகாசம் கீழே வரும் பொழுது இந்த ஜனங்களால் பார்க்கவே முடியல.
உன் முகத்தை மூடுன்றாங்க மோசைய. உங்கள் முகத்தை எங்களால் பார்க்க முடியலை அப்படின்றாங்க. அப்போ அந்த தேவனுடைய ஒளி ஜீவ ஒளியாக இருக்கிறதுனால அந்த ஒளி நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பிரகாசம் நமக்குள்ளே இருக்கும். அதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம கிறிஸ்தவ நான் கிறிஸ்தவன் சொல்கிறதுனாலாம் இல்லை. இதுக்குள்ளெல்லாம் நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும். இதுக்குள்ளெல்லாம் நம்முடைய நடக்கைகளை கொண்டு போகணும். இதுக்குள்ளெல்லாம் நம்முடைய உள்ளங்களை கொண்டு போகணும். இதுக்குள்ளெல்லாம் நம்ம ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம ஆராய்ந்து இந்த பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம்ம யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறோமோ அந்த ஒளி பிரகாசம் நமக்குள்ளே இருக்கும். நமக்குள்ளே அந்த பிரகாசம் கிரியை செய்யும். நமக்குள்ளே அந்த பிரகாசம் நம்மை ஆளுகை செய்யும். நம்ம நல்லா ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம் இல்லையா? நல்ல ஆசீர்வாதமாக இருப்போம். போன மாதம் நான் டாக்டர்கிட்ட போனேன். அந்த டாக்டர் என்னை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு மெய்யாவா மூச்சு வாங்குதானாரு. எனக்கு மூச்செல்லாம் வாங்காது, எதுவுமே வாங்காது டாக்டர், அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆமான்னு எங்கள் பையனை பார்த்து கேட்டார். ஆமாம், எனக்கு அதெல்லாம் மூச்செல்லாம் வாங்காது டாக்டர், நான் நல்லா நடப்பேன், நல்லா செய்வேன், நான் எல்லாம் இது பண்ணுவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கேட்டார். இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது. எல்லாத்தையும் செக் பண்ணார், எல்லாம் கிளியராக இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு கேட்டார், என்ன தடிக்கிறாரு. இல்லை சார், சுகர் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஏன் இதெல்லாம் வந்து டாக்டர் ஆச்சரியப்படுறாங்கன்னு சொன்னால், சுகர் இவ்வளோ காலம் இருக்குதுன்றாங்க, ஆனால் இவங்க இது சிம்டம்ஸ் எல்லாம் இல்லைன்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அந்த ஆண்டவருடைய பிரகாச ஒளி நமக்குள்ளே இருக்கும். வியாதி கூட போயிடுங்க, நம்ம விசுவாசமாக இருக்கணும். ஆமாம், தேவனுடைய ஒளி பிரகாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம சரீரத்திற்குள்ளே இருக்கிறது பிசாசு நம்மளை சிச்சிக்கலாம். யோபை சிச்சித்தான் இல்லையா? யோபுக்கு உபத்திரவம் கொடுத்தான் இல்லையா? அது மாதிரி அவன் இதை பண்ணலாம். ஆனால் ஆண்டவருடைய ஒளி பிரகாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம், நம்ம நல்ல ஆரோக்கியமாக தான் இருப்போம். உபவாசிக்காதீங்க, சுகரில் இருக்கிறவங்க ப்ரெஷரு இதெல்லாம் வந்தால் உபவாசிக்காதேன்னுவாங்க. நான் கேட்க மாட்டேன். நான் உபவாசம் இன்றைக்கே உபவாசம் பண்ணணுன்னா ரெடியாக இருப்பேன். ஆமாம், நான் தைரியமாக சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைங்கக்கிட்ட சாட்சியாக சொல்கிறேன். எனக்கு பசிக்காது, நான் நல்லா எல்லாம் கேட்பாங்க, சுகரில் இருக்கிற பாசிங்கிட்ட பசிக்காதா? இல்லை, நல்லா பாசிங்கெல்லாம் முடித்து ஜபத்தெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் போய் தான் அந்த வேலையெல்லாம் செய்வேன். அது வரைக்கும் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், பாசிங் இருப்பேன். பெருமைக்கு சொல்லலை, இந்த வாரம் கூட 3 நாளாக பாசிங் தான் இருந்தேன். ஒரு நாள்ட்டு பாசிங் இருப்பேன். எனக்கு அந்த பலவீனம் வராது அந்த காரியம். ஏன்னா ஆண்டவருக்குள்ளே நாம் வந்து அப்படியே தொடர்ந்து நாம் ஜீவித்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்குள்ளே ஜீவ ஒளியாக இருக்கிறேனே. அப்போ அவருக்குள்ளே இருக்கிற ஜீவன் நமக்குள்ளே இருக்கு இல்லையா? நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்தா தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஐயோ எனக்கு மயக்கம் வருது, ஐயோ எனக்கு தலை வலிக்குது, ஐயோ ஆண்டவர் என்னை கை விட்டார். ஆண்டவர் எப்போவுமே யாரையுமே கைவிட மாட்டார். யாரையுமே ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. யாரையும் அவர் துக்கப்படுத்த மாட்டார். எல்லாமே நம்முடைய காரியம்தான், நம்முடைய கிரியைகள் தான், நம்முடைய பலவீனம் தான், நம்முடைய மனசு தான் நமக்கு. இன்றைக்கி ஆண்டவர் என்னை சுகமாக வைப்பார்னா கண்டிப்பாக அந்த நாள் முழுவதும் சுகமாக இருப்போம். இன்றைக்கி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்னா கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை தான் கொடுத்துருக்கிறார். வியாதியை கண்டு நம்ம பயப்படவே கூடாது. ஆண்டவர் இருக்கிறாரு. இன்றைக்கி நமக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியுமா? தெரியாது. அவருடைய கரத்தில் இருக்குது. வழி நடத்துகிறவர் அவர் தான், ஜீவனோடு வைக்கிறவர் அவர் தான், பலன் கொடுக்கிறவர் அவர் தான், ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான், கிருபை அளிக்கிறவர் அவர் தான். கண் பார்வை கூட உனக்கு மங்கலியான்னு கேட்டார் அந்த டாக்டர். என்ன இல்லை சார், நான் கண்ணாடி இல்லாத கூட பைபிள் படிப்பேன். நான் சொல்கிறேன்னாரு. ஆமாங்க, கர்த்தருடைய கிருபை நமக்கு எப்போவுமே இருக்குது. கர்த்தருடைய ஒளி நமக்குள்ளே இருக்குது. நம்ம ஏன் வார வாரம் வரோம்? தேவ வசனத்தை கேட்டு உட்கொள்ளணும். ஆண்டவருடைய கரத்தில்
இந்த வாரம் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன பேசினாரு, இந்த வாரம் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாரு, அந்த வாஞ்சியோடு வந்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்தை நிறைவாக்குவார். அப்படி தான் ஆண்டவர் எல்லாரையும் நம்ம வச்சுருக்கிறாரு. நாம் தான் சில விசுவாசம் இல்லாத போயிடுவோம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒளி நான் உங்களிடத்துல இருக்கிறேன், விசுவாசமாக இருங்க, நான் பரலோகத்துக்கு போனால் கூட நான் உங்களோட இருப்பேன். அவர் சொன்னார், நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னார். அந்த தேற்றரவாளன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை நிலைக்குது. நம்ம ஜெபித்து நம்ம எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது நமக்கென்று ஒரு தூதன்மாரை வைத்திருக்கிறார். நமக்கென்று தேற்றரவாளை அனுப்புவேன்னா அனுப்புகிறாரு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் அங்கே ஆயத்தப்படுத்தி வைக்கிறேன்றாரு. நம்ம இங்கே கரெக்டாக எல்லாத்துலேயும் இருந்தோம்னா அந்த பரலோக வாசலுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். அதுதான் ஆண்டவர் சாட்சியாக எல்லாவற்றையும் பேசி இங்கேயே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த நாட்களில் நாம் அதை தான் சிலுவை தியானங்கள்லாம் இதை தான் நம்ம எல்லாம் தியானிக்கணும். மரணத்துக்கு போகும்போது என்ன சொன்னார், அவர் யாரை குறித்து பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு. முதல்ல இங்கே சொன்னார், அதான் விசுவாசமான ஒளியில் இருங்கன்னார். ரெண்டாவது என்னன்றாரு, நான் அந்த ஒளி ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன். அவரை குறித்து யோவான் சொன்னாங்கன்னா அதை தான் சொல்லுவார். அவர் ஒளி, அவரை விட அவருடைய பாதரட்சையை அவுக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னுவார். அப்போது அவ்வளோ பெரியவராக இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டவங்க விசுவாசத்துக்குள்ளே நாம் நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நமக்கு திருப்பி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும், விசுவாசிக்கணும். அதுதான் சொல்கிறார், அந்த ஒளியை நீ விசுவாசி. நீ ஏன் இருளுக்குள்ளே போகிற, நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கியே, வெளிச்சத்தில் நட. வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், நல்லா வேகமாக நடந்து போவோம். இருளில் என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் இருட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் தடுமாறுவோம். ஏதாவது இருக்குது, நல்ல கண் பார்வை தெரிஞ்சவங்களா சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட ஐயோ இருட்டாயிடுச்சு அப்படின்னு பயப்படும். ஆண்டவர் அதான் சொல்கிறார், அந்த இருளுக்குள்ளே நீ போகாதே, அந்த இருள் வேண்டாம் உனக்கு, நீ ஒளியின் பிள்ளையாயிரு. அப்போ இருக்கும் பொழுது நீ பிரகாசம் உள்ளவங்களாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கும் பிரகாசிக்கிறவங்களாக இருப்பீங்க. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்களாக இருந்து நம்ம எல்லாம் இருக்கிறோன்னு சொன்னால் நமக்குள்ள நல்ல கிருபைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருப்பார். நமக்கு இல்லைன்னா கூட மற்றவங்கள பார்த்து கஷ்டப்படும்போது ஐயோ அவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்ற எண்ணம் வரும். ஒரு பிள்ளைய பார்த்தா ஐயோ அந்த பிள்ளைக்கு உதவி செய்யலாமே. இதெல்லாம் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த கிரியையெல்லாம் நமக்குள்ளே நடக்குது. ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் நம்ம செய்ய வாஞ்சிப்போம். அப்போ அவருடைய ஒளிக்குள்ளே நாம் கடந்து போய்கொண்டே இருக்கணும். அவர் ஒளி நம்ம விட்டு விலகாதபடி நம்ம இருள் கிட்ட போகக்கூடாது. இருள் நம்மை அணுகாதபடி நாம் பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவர் அதை அதிகமாக விரும்புகிறார். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், நீ என்னை பற்றி கொள்ளு, நான் பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறேன், நீ எனக்குள்ளே எல்லாத்தையும் ஒப்புக்கொடு, உனக்குள்ளே நீயே ஏன் வச்சுட்டு போராடுற. அதை தான் ஆண்டவர் சொல்லுவார், விட்டு கொடு. எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் விட்டு கொடுத்தோம்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். நான் பலவீனமான காரியத்தில் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டோடைய சமூகத்தில் தேவனை தேடணும். விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். நல்ல ஆண்டவர் பிள்ளைங்கள நாம் எல்லாரும் ஜெபத்தில் இருக்கணும். நல்ல வேதம் வாசித்து இருக்கணும். தேவனை அண்டிக்கொண்டே இருக்கணும். அனுதினமும் தேடணும் நாம் ஆண்டவரை. ஒரு வேளை சாப்பிடலன்னா நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? 3 வேளை என்ன பண்ணுறோம், கரெக்டாக சாப்பிட்ருவோம். அப்போ ஆண்டவர் அதனுடைய வேலை நம்ம கொடுக்குறாரு இல்லையா? அது மாதிரி நம்ம ஒரு வேலையாவது ஜெபிச்சிடணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை நமக்கு வேலை இருக்க தான் செய்யும். நம்ம ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க, மற்ற வேலை எல்லா வேலைகளுக்கு போகிறவங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் வேலை உண்டு. ஆனால் ஆண்டவருக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கூட ஆண்டவருக்கு, அது எவ்வளோ ஒரு பிரகாசம் தெரியுங்களா? நீங்கள் அந்த மாதிரி உட்காந்து ஜெபம் பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா அந்த ஜீவ ஒளியின் பிரகாசம் உங்களுக்குள்ளே வந்துடும். அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவோம். நம்ம சரீரம் கூட வியாதியெல்லாம் போயிடும். நல்ல ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். அந்த ஒளி நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இப்போ ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன், நான் பிரகாசிக்கிறேன்னாரு. அப்போ அவருடைய பிள்ளைங்க நம்மளும் பிரகாசமாக தானே இருப்போம். அதை நம்ம வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளணும். நம்ம தேவ சமூகத்தில் அனுபவிக்க அதை ஆயத்தமாக இருக்கணும்.
அதுதான் ஆண்டவர் சொன்னார். அந்த ஒளி ஜீவ ஒளியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஒளி என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, யோவான் அதே 3ஆம் அதிகாரம் 19 சொல்கிறாரு. 19, 20, 21 சொல்கிறாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 19 சொல்கிறாரு, ஒளியானது உலகத்திலே வந்திருக்கும், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளையே விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனோ ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டபடிக்கப்படாதபடிக்கு கண்டிப்படிக்காதபடிக்கு ஒளியினிடத்திலே வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். ஒளியினிடத்தில் வராதவன் எப்படி இருக்கிறான்னு சொல்கிறாரு பாருங்க. பொல்லாங்கனா இருக்கிறான். இருளில் இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? பொல்லாங்கனா. அவரால் வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் வேதத்தை பிரித்து வாசி பாருங்கள். வாசிக்க சொல்ல வேதத்தை நாம் கூடவே வாசிக்கணும். அப்போ அதை தான் சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னால், ஒளி உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியை எப்படி இருக்குதா? பொல்லாதவைகளாக இருக்குது. அதனால் அவன் இருளையே விரும்புகிறான். இருளை விரும்பி இருளுக்குள்ளேயே இருக்கிறான். அவனுக்கு அந்த வெளிச்சத்தில் வர அவனுக்கு விருப்பம் இல்லை. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட நீங்கள் என்ன செய்யணும்? அந்த இருளை விரும்பாத இருங்க, அந்த இருளுக்குள்ளே போகாதீங்க. அதை தான் இங்கே சொல்கிறாரு. பொல்லாங்கன் செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறானா, அந்த ஒளியை ஆண்டவரை பகைப்பான். நீங்கள் நல்லா போய் மற்ற துன்மார்க்கமாக நடக்கிறவங்கிட்டெல்லாம் சொன்னீங்கன்னா ஆண்டவரை தூஷணமாக பேசுவான். ஆண்டவரை பற்றி சொன்னோம்னா ரொம்ப அநியாயமாக பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பேசுவாங்க, செய்வாங்க. அப்போ அவனுக்குள்ளே என்ன இல்லை, நம்ம சொன்னால் கூட அந்த ஒளியினால் அவனால் பிரவேசிக்க முடியாது. ஏன்? அவன் அந்த பொல்லாங்க அந்த துன்மார்க்கத்தை விட்டு அவனால் வெளியே வர முடியாது. அதனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவன் கஷ்டப்படுவான். இயேசுவை சொன்னோம்னாலே மனம் உடஞ்சி ஓடி போயிடுவான், திரும்பி பார்க்க மாட்டான். அந்த அக்கா வந்து நம்மளை அங்கே பார்த்தா அவன் அங்கே போயிடுவான். இது எந்நேரம் பிடிச்சிக்கிட்டு இயேசு நல்லவர், இயேசுவை ஏற்றுக்கப்பான்னு சொல்லும். அப்போ அந்த இருள் அவனை என்ன செய்யுதுன்னா அழுத்துது. அவனுக்குள்ளே இந்த பொல்லாங்கண்ட அந்த இருள் அவனை அழுத்தி அவனை அது மேற்கொள்ள முடியாத, அவன் மேலுக்கு வர முடியாதபடி அந்த இருள் அவனை அழுத்தி வச்சிருக்குது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த இருள்லேருந்து நீ வெளியே வா. அதான் சொல்கிறார், சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு அவன் எப்படி இருக்கிறானா? ஒளியில் இருக்கிறான். ஒளியில் இருக்கிறான். சத்தியத்தின்படி செய்யணுன்றவன், கிரியை செய்கிறவன் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு அவன் ஒளியாக இருக்கிறான். அவருக்குள்ளே இருக்கிற ஒளி அவனுக்குள்ளேயும் வீசும் அப்படின்றார். அதான் சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குனாரு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. இந்த விடுதலை எப்படி கிடைக்கும்? கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளி நமக்குள்ளே வந்தாதான் இருள் நம்மை விட்டு போகும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு தெரியல ஆண்டவருடைய தரிசனம் தெரியாமல் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா, நானே இருளில் நிற்கிற மாதிரி காட்டுறாரு. நான் யோசிக்கிறேன், நம்ம ஏன் இருளில் நிற்கிறோம்? ஆண்டவர் நம்மளை இருளில் நிற்கிற மாதிரி காட்டுறாரு அப்படின்னா, அங்கே ஒரு பிரச்சனை எனக்காக காத்துன்னு இருந்துச்சு. அந்த பிரச்சனையை என்னால் மேற்கொள்ள முடியுமா என்னன்ற நிலைமையில அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், ஆண்டவர் இதை தான் நமக்கு காமிச்சிருக்கிறாரு. இந்த இருளுக்குள்ளே நாம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய தரிசனங்களை புரிந்து கொள்ளும்படியாய கிருபைகளை எல்லாம் கொடுத்தார் ஆண்டவர் எனக்கு. அவன் ஜோமனை நிறைய காரியம் வெளிப்படுத்துவார் ஆண்டவர். இப்போ நான் யோசித்து ஜெபிப்பேன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து. அதுக்கப்புறம் அந்த இருள் என்னை விட்டு நீங்குச்சு. அந்த இருள் என்னை பிடிக்க வரதை அப்படியே காட்டினார். அந்த இருள் அதுக்கப்புறம் நான் ஜெபித்தேன். அந்த பிரச்சனையை மேற்கொண்டு ஜெபத்தில் வச்சு பிரச்சனைக்காக ஜெபித்த உடனே அந்த இருள் என்னை விட்டு நீங்கிடுச்சு. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த இருள் யாருன்னா பொல்லாங்கானவன் சொல்கிறாரு.
அந்த பொல்லாங்கானவன் உங்களை கிட்டாதபடி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்க. அப்போ நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டே வருவார், வெளிப்படுத்துவார். ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்ம எங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க ஜெபிக்கிறவங்க ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் அவரவர்களுக்குரியதான கிருபைகள், தாளந்துகள், வெளிப்பாடுகள், வரங்களை கொடுப்பார். யாருக்கும் கொடுக்காத ஆண்டவர் கிடையாது. அதையெல்லாம் நாம் நல்ல பரிசுத்தமாக ஜெபித்து பெற்றுக்கொண்டே வந்தோம்னா ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லுவார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குடும்ப காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவார், எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார். எங்கள் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனில் கூட ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். நான் என்ன பண்ணேன், நானே உடம்பு சரியில்லாமல் நல்லா ஆகி வந்தேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், இந்த நேரத்தில் நீ சோர்ந்து போனினா, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனினா, பலன் நட்டு போயிட்டுனா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீதிமொழிகளில் இருக்குது அந்த வசனம். நான் சுதாரிச்சுக்கிட்டேன், ஏன் நமக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். 2 நாளுக்குள்ளே எங்கள் பொண்ணு வந்து உடம்பு சரியில்லாத வந்து விழுந்துடுச்சு என்கிட்ட. உடனே தூக்கி கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி நல்லாக்கி கொண்டு வந்துட்டேன். நிறைய பேசுவாருங்க ஆண்டவரே, வேதத்தோடு பேசுவார். நமக்கு வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார், நமக்கு வரப்போகிற காரியங்களை, தரிசனங்களை கொடுப்பார். நம்ம ஆண்டவருக்குள்ளே ஜெபிச்சு ஆண்டவருக்குள்ளே தேவனுடைய சமூகத்தில் கேட்டால் தானே இதெல்லாம் கிடைக்கும். நாம் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. யாருமே ஆண்டோட பிள்ளைங்க நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், தேவனோட உறவாடுகிறவங்களா இருக்கணும், வேலைக்கும் போகணும், சம்பாதிக்கணும், படிக்கணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், எல்லாம் செய்யணும். ஆண்டவரோடவா நம்ம நடக்கணும், ஆண்டவரோட நம்ம இடைப்படணும். அப்போ தேவன் எல்லாவற்றிலையும் நம்ம விடுதலையாக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இருள், ஆக்கினைக்கு பொல்லாதவன் ஆக்குகிற இருள் நம்ம இடத்துல வராது. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அந்த இருளுக்குள்ளே நீ போகாத, அந்த பொல்லாங்குக்குள்ளே நீ போகாத, அந்த பொல்லாங்கை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஒலி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் 1 யோவான் 1வது வசனம், 1வது அதிகாரம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6, 7 வாசிங்க. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்துல எவ்வளோ வேணும், இருள் இல்லை, கேட்டு இருக்கிறது, சொல்லியும் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒளியோட நீ ஐக்கியமாக இரு, ஒளியோட ஐக்கியமாக இருங்கன்றார். அதான் அவர் சொல்கிறார், நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியோ இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா. வேதம் சொல்லுது, நான் சொல்ல. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நீ ஐக்கியமாக இருக்கணும்னா ஆண்டவருடைய ஒளிக்குள்ளே இருக்கணும். அப்போ நீ ஆண்டவருடைய ஒளிக்குள்ளே இருந்தால் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றாரு. நம்முடைய பாவம் எப்படி போகும், ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவம் நம்மளை விட்டு போயிடும். கிறிஸ்தவ பிள்ளைங்களாக இருந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருந்தோம்னா நம்ம அதிக பாவத்துக்குள்ளே நம்ம போக மாட்டோம். பாவம் நமக்கு உணர்த்தப்படும். போகிறதுக்கு முன்னாடியே இது பாவம் ஆண்டவர் விளக்கு சொல்லிடுவார். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போகிற, அவர் துன்மார்க்கமான காரியம் செய்ய போகிறான், நீ கர்த்தருடைய பிள்ளைன்னா ஆண்டவர் சொல்லிடுவார், நீ போகாதே அவன் கூட. நல்லா தெளிவாக சொல்லுவார், நீ போகாதம்மா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த உலகத்துடைய பாவத்திலேருந்து நம்மளை விலக்கி மீட்டு கொள்ளுவார். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் இங்கே. அவரோட நம்ம ஐக்கியப்பட்டிருக்கணுமா, ஆண்டவரோட ஐக்கியம் வச்சு கொண்டே இருக்கணும் இல்லையா.
ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ ஐக்கியமாக இருப்போம். நம்முடைய உள் ரகசியத்தெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுவோம். அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா, நிறைய சில அப்பா அம்மாங்களுக்கு நல்ல உழவு தெரியும். ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிச்சுப்பாங்க, பிள்ளைக்காரனை விசாரிக்க மாட்டாங்க. அவனோட அதிகமாக பழகிறவனை கூப்பிட்டு இவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி விசாரிச்சுப்பாங்க. அப்போ அந்த ஐக்கியம் யாரோட இருக்குது அவனா? அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்குது. ஆண்டவர் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆண்டவர். இதே யோவான்லே தான் நீங்கள் வாசிக்க வந்தீங்கன்னா ஆண்டவர் என்னென்னா, நான் சிநேகிதனாக இருக்கிறேன்றாரு. நிறைய காரியம் ஆண்டவர் யோவான் சாணக்கில் நல்லா பேசுவார். நான் உன்னோட சிநேகிதனாக இருக்கிறேன், ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ அந்த ஐக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு எவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறோம். எல்லாத்த விட அப்பா அம்மாவெல்லாம் எல்லாம் நேசித்தா கூட, ஆனால் எல்லாரை விட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட தான் ரொம்ப ஐக்கியமாக இருப்போம். ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸுக்காக நல்லா பேசுவோம். அவங்க வீட்டில் போய் அந்த ஃப்ரெண்டுக்காக போராடுவோம், எல்லாம் செய்வோம். ஏன்னா அந்த ஃப்ரெண்டு மேலே அன்பு அதிகமாக ஆயிடுது. அப்பா அம்மாவை கூட விட்டுருவோம், அக்கா தங்கச்சி கூட விட்டுடுவோம், மனைவியை கூட விட்டுருவோம், கணவரை கூட விட்டுருவோம். ஒரு சகோதரிங்க பழகுனாங்கன்னா பாருங்கள், அப்படி ஒரு பழக்கம் பழகுவாங்க. அவங்க விட்டு போகவே மாட்டாங்க. அவங்க எங்கே கூப்பிட்டாலும் போவாங்க, அவங்களோட எங்கே நடக்கும். ஏன்னா அவங்களோட அவங்க ஐக்கியமாயிட்டாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னோட ஐக்கியமாயிடு. ஐக்கியமாக இருந்தீனாக்கா இந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால சகல பாவங்களை நீக்கி நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? சுத்திகரித்து கொண்டே இருப்பார். தினமும் ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பார். நாம் ஜெபத்தில் உட்காந்து ஜெபித்தோம்னா ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, அதனால தான் இந்த ஜெபத்தை எல்லாம் பாசம் நல்லா பெருசாக போட்டு வச்சுருக்கிறாரு. இந்த காலங்கள் ஜெப காலங்கள் தான். நிறைய சபைகளிலே ஜெபந்தான் நடக்குது இப்பெல்லாம். எங்கே பாருங்கள், பகல்லையும் ஓடுறாங்க, அதிகாலையிலே போகிறாங்க, ஈவினிங் போகிறாங்க. நிறைய பேர் பாருங்கள், எல்லா பாட்டிமாரெல்லாம் போவோம். எங்கள் அம்மா இந்த 40 நாள் ஜெபமா எங்கள் சபையில் ஜெபிக்கணும். ஜெபம் நாங்கள் எந்நேரம் இந்த சிஸ்டர் ஜெபம்னதுன்னு கூட நீங்கள் வெறுவப்பாக கூட என்னை பார்க்கலாம். ஜெபம் இல்லாத நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. ஜெபிக்கணும். ஜெபம் தான் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். ஜெபம் தான் நமக்கு வாசலை திறக்கும். ஜெபம் தான் நம்மை ஆசீர்வதிக்கும். ஜெபம் தான் நமக்கு வழிகாட்டும். எல்லாமே அதில் தான் இருக்குது. அதுதான் நம்ம ஆண்டவரோட ஐக்கியப்படணும். எப்படி ஐக்கியப்படுவோம்? ஆண்டவரை நம்ம நேசித்து ஆண்டவரோட நம்ம உறவாடினா தான் ஆண்டவர் கூட ஐக்கியம் இருக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னோட ஐக்கியமாக இரு. அப்போ நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை ஆகுங்க. அதான் மேலே 5 சொல்கிறாரு, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லைன்றாரு. இது நாங்கள் இடத்துல கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. இப்போது ஆண்டவரோடு நாம் இருக்கும்போது இருள் நம்மை டச் பண்ண முடியாது. அதை நாம் நல்லா தியானித்து ஆண்டவருடைய கரத்தில் அவருடைய ஒளியின் பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த காரியத்தில் சொல்கிறாரு, அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8-9 சொல்கிறாரு. 8, 9, 10 சொல்கிறாரு பாருங்க. எழுதுகிறேன். மெய்யா இருக்கிறது, ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லியோ தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். அன்பு கூறுகிறவன் ஒளியில நிலை கொண்டிருக்கிறான், அவரிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. அன்பு கூட அவருடைய ஐக்கியம் அவருடைய ஒளியில தான் இருக்கிறான். அவர் நமக்குள்ளே இருந்தால் அன்போ நமக்குள்ளே இருக்குமா? இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க. முதல்ல என்ன சொன்னார்? ஐக்கியத்தையும் சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா அன்பை குறித்து சொல்கிறாரு. உனக்குள்ளே ஆண்டவருடைய ஒளி இருக்குதுன்னா நீ மற்றவங்களை நேசிக்கிறவங்களா இருப்பீங்க, அன்பு காட்டுறவங்களா இருப்பீங்க. அதுதான் இங்கே சொல்கிறாரு. அப்போது தன் சகோதரன் நான் அன்பாகிறேன், நான் வெளிச்சத்தில் பிள்ளை தான், அப்படி இப்படி நான் ஒளியின் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சகோதரனை பகைச்சாக்கா அது இல்லை, நீ இருளுக்குள்ளே தான் இருக்கிறேன்றார் ஆண்டவர். மெய்யான ஒளி உன்னிடத்துல இல்லை. அன்பு இருந்தால் நம்ம சகோதரனை பகைப்போமா? பகைக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் பகைக்க மாட்டோம். சத்தியத்தின்படி அதுதான்.
ஆண்டவர் சொன்னார், உன் சொந்த சகோதரத்தில் முதலாவது அன்பு கூறு, அப்புறம் வந்து காணிக்கை செலுத்தினார் இல்லையா? முதல்ல யார் இடத்துல அன்பு செலுத்தணுமா? கூட பிறந்த சகோதர இடத்துல போய் முதல்ல ஐக்கியமாகி அன்பு செலுத்திட்டு வந்து எனக்கு காணிக்கை போடுனாரு. வேதத்தில் இருக்குது. அதான் நிறைய வேதத்தை வாசிக்கணும். அன்பு இல்லாத நாம் இருக்கவே கூடாது. இங்கே தான் சகோதரரை குறித்து பேசுகிறாரு. அன்போடு இருக்கணும். நமக்குள்ளே நிறைய வைராக்கியம் இருக்குது. நமக்குள்ளே நிறையா வைராக்கியம், நிறைய காரியம்லாம் நம்மளாம் ஒரு சொன்னால் தாங்க மாட்டோம், பேச மாட்டோம், செய்ய மாட்டோம் இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது. அதில் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப ஷார்ப்பாக சின்னதுலேருந்தே. யாரும் எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பொண்ணு, ஒரே ஒரு பையன்தான். உங்கள் 4 பேரில் எல்லாருக்கும் லாஸ்ட்டு நான் தான். ஏதோ ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட 2 நாள்னா கூட அந்த சின்ன வயசுலேயே சாப்பிட மாட்டேன். ரொம்ப வைராக்கியம். இது மாதிரி சத்தியம்லாம் அப்போ தெரியாது. யார் சொல்கிறவங்க, யார் பேசுகிறவங்க? அதுக்கப்புறம் சத்தியத்துக்குள்ளே வந்து பைபிள் வாசிக்க ஆண்டவர் சொன்னார், நீ சகோதரத்தில் அன்பில்லாத வந்து காணிக்க போடாதுன்னாரு. அப்போல்லாம் உணர்த்தப்பட்டு ஜோம் பண்ணி மன்னிப்பு கேட்டு ஆண்டுவிட்டு, அதுலேருந்து நான் அந்த சகோதரர் யார் கூடயும் நான் சண்டை போகிறதே கிடையாது, யாரையும் நான் வெறுக்கிறதே கிடையாது. ஆமாம், எல்லாத்தையும் அப்படியே விட்டு ஆண்டவருக்குள்ளே நம்ம நடக்கணும். ஆண்டவர் பிரியமாக இருக்கணும்னா ஆண்டவர் சொல்கிற காரியத்தில் நம்ம செய்யணும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே என்னன்றாருன்னா, அன்பு உனக்கு இல்லைன்னா நீ என்னோட கூட ஒளியில் இல்லை, இருளில் இருக்கிற அப்படின்றார். அப்போ அவருடைய அன்பு நமக்கு வேணும். நமக்குள்ளே அவருடைய ஒளி நமக்குள்ளே இருந்தால் நம்ம எல்லாருமே நேசிப்போம் இல்லையா? சபையிலையும் நேசிப்போம், வெளியிலையும் நேசிப்போம், குடும்பத்திலேயே நேசிப்போம். எல்லாரையுமே நம்ம என்ன செய்வோம்? நேசிப்போம். அன்பு நமக்கு இருக்கும். அந்த அன்பு நமக்குள்ளே இல்லைன்னாக்கா அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்போ உங்களுக்குள்ளே இருள் இருக்குது, மெய்யான ஒளி உன்னிடத்துல இல்லை. அதான் இங்கே அப்படி சொல்கிறார். அதுதான் சொல்கிறார், நீ என்ன செய்யணுன்னா, உனக்குள்ளே அன்பு இருக்கணும்னாக்கா நீ என்ன செய்யணும்னா என்னுடைய ஒளியில் இரு. அதான் சொல்கிறார், புதிய கற்பனைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது அப்படின்றாரு. நீ எனக்குள்ளே இருக்கும்போது உனக்குள்ளே அந்த இருள் வராது, உன்னை விட்டு நீங்கி போயிடும். என்னுடைய அன்பு வந்துடும். நான் எப்படி எல்லாரையும் நேசித்தேன், அவர் எல்லாரையும் நேசித்தார். தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு பார்க்கல, மொடவன் பார்க்கல, குஷ்டரோகின்னு பார்க்கல, கண்ணு தெரியாதவன் பார்க்கல. நம்ம வேதத்தை வாசித்தா எவ்வளோ பேருக்கு விடுதலை கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார். இத்தனைக்கு அவர் நல்ல உயர்ந்த ஜாதியான அந்த ஆண்டவர் உயர்ந்த ஜாதியில் தான் பிறக்கிறாரு. ஆனால் அவர் அதையே ஒதுக்கி வச்சிடுறாரு. இது எனக்கு தேவையில்லை, நான் ஜனங்களுக்காக தானே வந்தேன். கண்ணு குருடனா வந்தால் அவனையும் சுகமாக்குறாரு. குஷ்டரோகி 10 பேர் வராங்க, அவங்களையும் சுகமாக்குறாரு. குஷ்டரோகியை தொடவே மாட்டாங்க இல்லையா? அதை குணமாக்குறாரு. வியாதேசனை குணமாக்குறாரு. செத்து போனவனை பாடையை தொட்டு குணமாக்குறாரு. எல்லாரையும் ஆண்டவர் ஏன் குணமாக்குறாருன்னா அவருக்குள்ள அந்த அன்பு இருந்தது. பகைன்ற காரியம் இல்லை, வேற்றுமைன்ற காரியம் இல்லை, வெறுப்புன்ற காரியம் அவருக்குள்ளே இல்லை. எல்லாரையும் நேசித்தார், எல்லாருக்குள்ளே அந்த அன்பை செலுத்துறாரு. அப்போ அவருக்குள்ளே நம்ம இருந்தோம்னா அந்த அன்பு நமக்குள்ளே வந்துடும். அதை தான் இங்கே சொல்கிறாரு, நமக்குள்ளே ஐக்கியம் வரும். அவருடைய ஒளியில் நாம் இருந்தால் நம்ம ஐக்கியமாக இருப்போம். அவருடைய ஒளியில் நாம் இருந்தோம்னா பிரகாசிக்கிற ஒளி, ஜீவ ஒளி நமக்குள்ளே இருக்கும். அவருக்குள்ளே நம்ம ஒளியாக இருந்தோம்னா அன்பு நமக்குள்ளே இருக்கும். அவருடைய ஒளியில் நம்ம இருந்தோம்னா விசுவாசத்தில் ஃபெய்த்தாக நல்ல விசுவாசிகளாக இருப்போம். எல்லாவற்றையும் நாம் சுதந்திரத்து கொள்ளுகிறவர்களாக இருப்போம். மற்றவர்களுக்கும் நம்ம வெளிச்சம் உள்ளவர்களாக இருப்போம். மற்றவர்களுக்கும் நம்ம ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருப்போம். நம்ம சும்மா போனால் கூட கூப்பிடுவாங்க, இங்கே வாங்களே சிஸ்டர்னு வாங்க. ஏன்? நம்ம போய் நின்று அவங்களுக்கு அந்த காரியம் நடக்குது, அது நம்மளுக்கு தெரியாது, கூப்பிடுவாங்க நம்மளை. அதெல்லாம் நிறைய நடந்துட்டு பார்த்துருக்கேன். கூப்பிட்டு
நிற்க வச்சு பேசினே இருந்தாங்கன்னா அவங்க நினச்ச காரியம் அவங்களுக்கு நடந்துடும். நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அந்த ஆசீர்வாதமெல்லாம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்போம், மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருப்போம். எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படின்னா ஆண்டவரன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நாம் இருப்போம். இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் இருந்தாரோ அதே மாதிரி நாம் இருப்போம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஒளியில் நீங்கள் இருங்க. என் ஒளியில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா ஆசீர்வாதம். ஏன்னா அவர் இப்போ மறிக்க போகிறாரு. அவர் சொல்கிறாரு, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாக போகுது. இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், இந்த ஒளியை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த ஒளியில் இருங்க, இந்த ஒளியில் அன்பாக இருங்க, இந்த ஒளியில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஒளி உங்களிடத்துல இருக்கும், நீங்கள் பிரகாசிப்பீங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பிரகாசம் உள்ள குடும்பங்களாய் சகோதரர்களாக இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் தேவனுடைய காரியம். இந்த காரியத்தில் எல்லாம் நாம் சரியாக இருந்து ஆண்டோடைய வருகை. நிறைய ஊழியக்காரங்க கூட இங்கே இந்தியாவில் மறிச்சிருக்கிறாங்க. மிஷனரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு கோதுமை மணி தான். சீகன் பால் ஒரு கோதுமை மணி தான், வில்லியம் கேரி ஒரு கோதுமை மணி தான். நிறைய நீங்கள் மிஷனரி புக்கெல்லாம் கூட வாசித்து பாருங்கள். அவங்களாம் இந்த தேசத்துக்காக எவ்வளோலாம் ஜெபித்து எவ்வளோ பாடுபட்டு அவங்களுடைய குடும்பங்களெல்லாம் அநியாயமாக போனால் கூட கவலைப்படாமல் கப்பலில் வரும்பொழுது குழந்தை இறந்து போகுது வில்லியம் கேரிக்கு. அந்த கடல்லே தூக்கி போட்டார். அவர் எங்கே போய் அடக்கம் பண்ண முடியும்? ஊழியத்தில் போயின்னு இருக்கிறாரு. அவருடைய மனைவியே விட்டுட்டார். அவங்களும் கொஞ்ச நாள் வியாதிப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அவருக்கு எது மேலே ரொம்ப விருப்பம்னா இந்தியா மேலே தான் விருப்பமா. இந்தியாவுக்கு படத்தை வச்சு அவர் செருப்பு தைக்கிற கூலி வேலை செய்யறதுலேருந்து அப்போ கூட இந்தியா படத்தை பக்கத்துலேயே வச்சுருப்பாராம். அந்த படத்து மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவாராம், இந்த இந்திய தேசத்துக்கு நான் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், இந்த இந்திய தேசத்துக்கு நான் போகணும். அந்த கை வச்சு இந்த மேப் மேலே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அந்த ஜெபக்காரியன்னா அவர் இந்தியாவுக்கு வந்துட்டார். இப்படி எத்தனை மணிகள் இறந்துருக்குறாங்க இல்லையா? ஒரிசாவில் கூட அந்த அப்பா பிள்ளைங்க 2 பேர் அநியாயமாக வேனோடு எரிஞ்சிட்டாங்க. எத்தனை கோதுமை மணிகள் இந்த இந்தியாவுக்கு வந்திருக்குது. எத்தனை பேர் தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்குறாங்க ஜீசஸ்க்கு. எல்லாரும் அறிந்து கொள்ளணும், எல்லாரும் ஆண்டவர் பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய ஒளியை நம்ம பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒளி நம்மிடத்தில் இருக்கும்படியாய் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். தேவன் அற்புதமாய் நம்மளை நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே மை துதைக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு செய்யணும். ஆண்டவரே நாங்களும் ஒளியின் பிள்ளைகளாய் அன்பிலே, ஐக்கியத்திலே, சமாதானத்திலே, விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் இயேசுவை எப்பொழுதுமே நாங்கள் பற்றி கொண்டு இருக்கிற விசுவாசத்தில் அதிகமாய் கிட்டி சேர உங்களுடைய ஒளி எங்களுக்குள்ளே பிரகாசிக்க ஆண்டவரே நிற்கிறிய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.